ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூலை 15th. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சர்வைவ்ஸ் அசாசினேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அப்படின்றவங்க யூஎஸோட ஃபார்மர் பிரசிடென்ட் தான் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அசாசினேஷன் அப்படின்னா என்ன மீன்ஸ் பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுறது, டு கில், டு மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதான் வந்துட்டு அசாசினேஷன். அவங்க வந்துட்டு ஒரு யூஎஸில் கேம்பெயின் ரேலி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவங்க மேலே ஒரு அட்டாக் வந்து நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் அதர் வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டிக்ரை அட்டாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிக்ரை அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டம் பண்ணுற விதத்தில், கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயமா வந்துட்டு இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியும், அண்ட் தென் நம்ம சைட்லேருந்து ஒரு பிரைமரி கன்சர்ன், ஒரு டீப் கன்சர்ன் வந்து அவங்க மேலே தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் இருக்குது. அசாசினேஷன் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தா போதும் இருக்கு. அண்ட் தென் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடோட லாங்குவேஜ் அட்லஸ் பத்தி பேசியிருக்காங்க. லாங்குவேஜ் அட்லஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மீன்ஸ் எவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து தமிழ்நாடுல பீப்புள் வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபவுட் 18.49% ஆஃப் பாப்புலேஷன். இப்போ பாப்புலேஷனில் வந்து ஒரு 18% ஆஃப் பீப்புள் தமிழ்நாடுல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 2.11% ஆஃப் பீப்புள் வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜி அண்ட் சிசிஐ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு இந்த டேட்டாவை அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இந்த டேட்டா வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஓவராலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அனாலிசிஸ் வந்து எதுலேருந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சென்சஸ் 2011 நடந்திருக்கும்ல. ஸோ அதை வச்சு இந்த டேட்டா வந்து போட்டிருப்பாங்க. இந்த டேப்லர் காலம்ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேஜராக என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து தமிழ்நாடுல பேசுறாங்க, டோட்டலா எவ்வளோ லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், மோனோலிங்குவல்ஸ் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேசுறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, பைலிங்குவல்ஸ் அப்படின்னா 2 லாங்குவேஜ் பேசுறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, ட்ரைலிங்குவல்ஸ் அப்படின்னா 3 லாங்குவேஜ், ஸோ அப்படின்னு எவ்வளோ பர்சன்ஸ் வந்து இவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுறாங்க அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் தமிழ்நாடுல தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 96.20% ஆஃப் பீப்புள் வந்து தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுல 5 மேஜர் லாங்குவேஜஸ், ரொம்பவே பிரைமரி இம்பார்ட்டன்ஸோட ஒரு 5 மேஜரான லாங்குவேஜஸ் வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடா, உருது அண்ட் மலையாளம். ஸோ இதான் வந்துட்டு ரொம்பவே அதிக மக்கள் பேசப்படுற லாங்குவேஜஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இந்த 5 லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க. அண்ட் தென் ஓவர் 24 lakh persons, ஒரு 24 லட்சம் பீப்புள் வந்துட்டு 3 லாங்குவேஜஸ் ட்ரைலிங்குவல்ஸாக இருக்காங்க, 3 லாங்குவேஜஸ் பேசுகிறவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அட்லஸ் கண்ட்ரி, இப்போ இந்தியாவோட லாங்குவேஜ் அட்லஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் என்னென்ன லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 2004 கொண்டு வந்த ஆர்டிக்கலோட டேட்டா வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991 கண்டக்ட் பண்ண சென்சஸோட டேட்டாவை 2004 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வைஸ் லாங்குவேஜ் அட்லஸ், ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் வந்து இந்த லாங்குவேஜ் அட்லஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம தமிழ்நாடு பண்ணியிருக்கோம். அவங்களுமே வந்துட்டு 2011 கண்டக்ட் பண்ண சென்சஸ் டேட்டா வச்சு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் அட்லஸ் போட்டு அதோட ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இதில் வேற என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 17 திராவிடியன் லாங்குவேஜஸ், ஒரு 17 திராவிடியன் லாங்குவேஜஸில் கம்பேர் பண்ணுறதுல 14 லாங்குவேஜஸ் வந்து தமிழ்நாடுல இருக்குது, அதை பற்றின தடயங்கள் இருக்குது, ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 14 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 3 இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜஸ் பற்றின எந்த ஒரு இதுவுமே இல்லை, வேர் நாட் ப்ரெசென்ட் இன் த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன லாங்குவேஜஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜத்தாப்பு, கொலாமி அண்ட் கோயா. ஸோ இந்த 3 லாங்குவேஜஸ் மட்டும் இல்லை அப்படின்றதுனால இந்த 3 லாங்குவேஜஸ் லைட்டாக நோட் பண்ணிக்காங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்லி இதை கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் படி தேர் ஆர் 60 மில்லியன் தமிழ் ஸ்பீக்கர்ஸ். தமிழ்நாடுல தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் சவுத் இந்தியாவில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 60 மில்லியன் பீப்புள் இருக்காங்க அப்படின்னும், வேர்ல்டு வைடா குளோபலாக எடுத்து பார்க்குறதுல ஒரு 68 மில்லியன் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஆர்டிக்கலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு பிரிங் மோர் விமன் அண்டர் உரிமை தொகை ஸ்கீம். உரிமை தொகை ஸ்கீம்ன்றது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து
விமனை வந்து ஃபினான்ஷியலாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த உரிமை தொகை ஸ்கீம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மந்த்லி ஒரு ₹1000 வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறது. எய்ட் அப்படின்னா என்ன, ஒரு ஹெல்ப் இல்லைனா ஒரு பெனிஃபிட் பண்ணுற விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு விமன் கவரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் சோஃபார் ஒரு 1.15 crore விமனை வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில். இன்னுமே கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொண்டு போய் இந்த ஸ்கீமை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் தென் இப்போ இது வரைக்குமே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அதனால எவ்வளோ செட் ஆஃப் பீப்புள், எவ்வளோ பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க அப்படின்றதையும் இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டம் நமக்கு தெரியும். ஸோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறது. மந்த்லி எய்ட் ஆஃப் ₹1000 கொடுப்பாங்கல்ல, ஒரு ஹெல்ப் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 2.73 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து பாய்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக it pointed out that while gross enrollment ratio வந்து எந்த அளவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. gross enrollment ratio GER அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் the total number of higher students வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணுறாங்க ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணுறதுக்கு என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம GER அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். the ratio of number of people enrolled in higher education to the total population. டோட்டலாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் அதிகமாக அடுத்தபடியாக வந்துட்டு படிக்க போகிறவங்க அப்படின்ற கால்குலேட் பண்ணுறச்சுல நேஷனல் லெவலில் எவ்வளோ % இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26% இருக்குது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் விடியல் பயணம் இனிஷியேட்டிவ் வந்து விமனோட எம்பவர்மெண்ட்காக, ஜெண்டர் ஈக்குவலிட்டி, அவங்களுக்குமே வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஸோ அதில் ₹888 per month வந்து விமனுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுற விஷயத்தில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்கீம் மூலிமா ஒரு 28 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பிளாக் பார்ட்டி வந்து அவுட் ஆஃப் 13 அசம்பிளி சீட்ஸில் ஒரு 10 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 7 ஸ்டேட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் தனித்தனியாக ஸ்டேட்ஸில் வந்து எந்த மாதிரி பொலிட்டிக்கல் பவர் ஷேரிங் இருக்குது, என்னென்ன கிளாஷ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எடிட்டோரியலில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக பீப்புளோட ப்ரைமரி கன்சர்னாக என்ன இருக்குது, வாய்ஸ் ஆஃப் பீப்புளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலுமே, எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தாலுமே அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. மீன்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட்டு, டிஸ்பியூட்டு, கிளாஷ், கான்ஃப்ளிக்ட் இது எதுவுமே வேணாம், வி ஹவ் டு சீக் கன்சென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்சென்சஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட்டில் போயிடலாம். ரெடியூஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் மீன்ஸ் இப்போ இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டீட்டர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டீட்டர்ட் அப்படின்னா வந்து இது ஒரு ஒர்க் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். டீட்டர்ட் அப்படின்னா வந்துட்டு டு பி இன் அன் அன்ஸ்டேபிள் பொசிஷன், மீன்ஸ் ஸ்டேபிளாக நிற்க முடியாமல் ஒரு அன்ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்கிறது, பேலன்ஸே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம டீட்டர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாமா, இப்போ ட்ரிங்க் பர்சன் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ண பர்சன்ஸ் வந்து டீட்டர்டு சுச்சுவேஷனில் இருந்தாங்க, மீன்ஸ் அன்ஸ்டேபிளான நிலையில் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம டீட்டர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் டிஃபெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபெக்டர்ஸ் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் ஏதோ ஒரு பர்சன் நம்மளோட கண்ட்ரியை அபேண்டன் பண்ணிட்டு மீன்ஸ் ஆப்போசிட் கண்ட்ரியை வந்துட்டு ஃபேவர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லலாமா. இப்போ ஸ்பை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கேருந்து அங்கே போய் சொல்கிறது, இங்கே அப்போஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபேவர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இப்போ இந்த டிஇ அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் வேர்டு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். டிஃபெக்டர்ஸ் அப்படின்றாலும் ஸ்பை இன்ஃபர்மேஷனை வந்து அடுத்த கண்ட்ரியில் போய் சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்டியூ கொடுத்துருக்காங்க. எஸ்டியூ ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, டு டெலிபரேட்லி அவாய்ட் சம்திங், வேணும்ட்டு அவாய்ட் பண்ணுறது, மீன்ஸ் நான்லாம் இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணுறது. டெலிபரேட்லி அவாய்ட், அப்ஸ்டெயின் ஃப்ரம், ரீஃப்ரைன் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஷி தரூர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு 4th term லோக்சபாவில் ஒரு மெம்பராக இருந்திருப்பாங்க ஃப்ரம் திருவனந்தபுரம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சோம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் முன்னாள் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தவங்க. அண்ட் தென் சாகித்ய அகாடமி அவார்டு வந்து ஒரு 25 புக்ஸ்க்காக வாங்கியிருப்பாங்க. அதில் இம்பார்ட்டண்டான புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ஸ் இண்டிகா இந்தியா அண்ட் த வேர்ல்ட் ஆஃப் 21st century. ஸோ அப்படின்ற புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஷி தரூர். ஸோ அவங்க எவ்வளோ புக்ஸ்க்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 புக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. அண்ட் தென் ஃபேமஸ் புக் த கிரேட் இந்தியன் நாவல் அப்படின்ற புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஷி தரூர் அப்படின்றதா தான் இருக்கு.
செகண்ட் எடிட்டோரியல் வந்தாச்சு. செகண்ட் எடிட்டோரியலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது, எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். செகண்ட் எடிட்டோரியலில் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன், நேபாளோட பிரைம் மினிஸ்டராக வந்து யார் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நேபாள் பற்றி பேசுகிறச்சில் நேபாளோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்மாண்டு. நேபாளோட கரன்சி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேபாளிஸ் ருப்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நேபாளில் தான் வந்துட்டு சார்க் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. சார்க் அப்படின்னா என்ன, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுமா. ஸோ அதில் ஒரு 7 கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சு கூட ஞாபகம் வச்சோமே, MBBS ஸ்பெயின் அப்படின்ற மாதிரி. ஸோ MBBSல என்னென்னலாம் சொல்லுவோம், மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா சொல்லுவோம். ஸ்பெயினில் வந்துட்டு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா அண்ட் தென் நேபாள். ஸோ இந்த எல்லா கண்ட்ரிஸும் வந்துட்டு சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நேபாள் காத்மாண்டுல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுற விஷயமா இருக்குது. ஸோ நேபாளோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அடேஜ் கொடுத்துருக்காங்க. அடேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நம்ம அடேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஷார்ட் ப்ராவர்ப் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா. அண்ட் தென் இன்கும்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கும்பென்ஸ் அப்படின்னா என்ன, எம்ப்ளாயீஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு பார்த்துருக்கோம்ல. கரண்ட்லி ஹோல்டிங் ஆஃபீஸ், இப்போ பவரில் இருக்கவங்க, ஆஃபீஸில் சுப்ரீம் பவர் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்கும்பென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபெடரலிசம் கொடுத்துருக்காங்க. ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன, பவர் ஷேரிங் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். மீன்ஸ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், மீன்ஸ் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு பவரை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபெடரலிசம் வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். மார்ஜினலைஸ்ட் கொடுத்துருக்காங்க. மார்ஜினலைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ரீட்டட் அஸ் இன்சிக்னிஃபிகண்ட், மீன்ஸ் ஒரு விஷயத்த வந்து இன்சிக்னிஃபிகண்டாக ட்ரீட் பண்ணுறது, கொஞ்சம் அன்இம்பார்ட்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மார்ஜினலைஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற பர்பச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. பர்பச்சுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிங் சம்திங் டு கண்டினியூ. சரி இப்போ நான் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் சரி என்னாச்சு அப்படின்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, சரி போட்டோம் இதுவே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்ற பட்சத்தில் பர்பச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கண்டினியூ ஆகட்டும், டு கண்டினியூ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சோஷியல் ஃபிஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோஷியல் ஃபிஷர்ஸ் அப்படின்னா என்ன, ஃபிஷர்ஸ்னாலே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு கிராக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான். எர்த்குவேக்கில் வந்து கிராக் ஏற்படும்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பர்டிகுலர்லாம் சோஷியல் ஃபிஷர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிவிஷன்ஸ் ஆர் ஸ்பிளிட்ஸ் வித்தின் அ சொசைட்டி. ஒரு சொசைட்டியில் வந்துட்டு ஒரு ஸ்பிளிட் ஏற்படுறது, 2 பேருக்கு இடையில ஒரு டிவிஷன் ஏற்படுறது அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம சோஷியல் ஃபிஷர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் தென் ஹேங்கரிங் கொடுத்துருக்காங்க. ஹேங்கரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஸ்ட்ராங் டிசைர் டு ஹேவ் ஆர் டூ சம்திங். ரொம்பவே ஒரு தீராத ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும், இதை வந்துட்டு பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஹேங்கரிங் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஸ்இல்யூஷன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிஸ் வந்துருச்சு, ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் மீனிங் தான் தரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. இல்யூஷன் அப்படின்னா என்ன, இல்யூஷன்னா நம்மளே நினச்சிக்கிறது, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுடுறது, இல்லை நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வரும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன், அதில் வந்துட்டு நான் 100% கரெக்டாக பண்ணிட்டேன், நான் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுல இருந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்கும்ல. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தான் வந்துட்டு நம்ம டிஸ்இல்யூஷன்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ டிஸ் அப்படின்றதுனால நெகட்டிவ் சென்ஸ்ல மீனிங் வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் நேபாளோட பிரைம் மினிஸ்டராக யார் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ KP சர்மா ஒலி அப்படின்றவங்க தான் வந்து 4th டேர்மாக வந்துட்டு நேபாளில் பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்தாச்சு. ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஸ்பானிஷ் டென்னிஸ் பிளேயர் கார்லஸ் அல்காரஸ் அப்படின்றவங்களை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ 6th person டு பி ஆடட் இன் ஃப்ரெஞ்ச் விம்பிள்டன் டபுள். ஃப்ரெஞ்ச் விம்பிள்டன் டபுள் விம்பிள்டன் 2024 நடந்திருக்கும். ஸோ அதில் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. அதில் 6th person வந்து ஆட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 6th person அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு முன்னாடி ஒரு 5 persons இருப்பாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராட் லேவர், ஜான் பாக், ரோகர் ஃபெடரர், ரஃபேல் நடல் அண்ட் நோவக் ஜோகோவிக். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு முன்னாடி இருக்க 5 பிளேயர்ஸாக இருக்காங்க. இவங்க 6th பிளேயராக ஆட் ஆயிருக்காங்க. ஹி இஸ் 21 years old ஃப்ரம் ஸ்பெயின், ஸ்பானிஷ் டென்னிஸ் பிளேயர் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். இவங்க தான் வந்துட்டு யங்கஸ்ட் டு அச்சீவ் திஸ் ஃபீட். இந்த 6 பிளேயர்ஸ்லையுமே வந்துட்டு ரொம்பவே யங்கஸ்ட் யார் அப்படின்னா அல்காரஸ் அப்படின்றவங்க தான் இருக்காங்க. டு பி ஆடட் அஸ் 6th player இன் ஃப்ரெஞ்ச் விம்பிள்டன் டபுள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.